1 2 3 4 5 இதோ என்னோட லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே என்னோட லேப்டாப்பை டச்சே பண்ணலை, லிட்டும் ஓப்பனே பண்ணல, எனக்கு ஸ்ட்ரைட்டாக மானிட்டரில் டிஸ்பிளே வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு செட்டப் உங்கள் வீட்டில் வேணுமா? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு லேப்டாப்பை எப்படி சிபியூ மாதிரி பயன்படுத்துறதுங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நீங்கள் வந்து லேப்டாப்போட லிட்டை ஓப்பன் பண்ணாமையே, பவர் பட்டனை மேனுவலாக அழுத்தாமையே, ஜஸ்ட் அதுக்கு வர பவர் சப்ளை, அதாவது பவர் கேபிள் மூலியமாக பவர் சப்ளை வரும் இல்லையா, அந்த ப்ளக்கை மானிட்டரோட ப்ளக் ஆன் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆன் ஆகி எனக்கு இங்கே டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு கம்ஃபர்டபுளான செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி காய்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எந்த ஒரு பார்ட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. லைக் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, ஏன்னா ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடலாம். அப்புறம் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா மைட் பி ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இதில் வந்து நிறையா லைக் மைன்யூட்டாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாமே ப்ராப்பராக பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ காய்ஸ், ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேப்டாப்புக்கும் மானிட்டருக்கும் ஒரு ஒயர் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ அது வந்து HDMI கேபிள் மூலிமா பண்ணுவோம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ காய்ஸ், ஃபஸ்ட்டு செட்டப் என்னென்னா, மானிட்டர் ப்ளேஸ் பண்ணி அதுக்கு ஒரு பவர் சப்ளை கொடுத்துருங்க. ஸோ அதுதான் எப்போவுமே ஒரு பேசிக், அது உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம வந்து மானிட்டரோட HDMI போர்ட்டும், அதாவது ஒரு HDMI கேபிள் வச்சு மானிட்டரோட HDMI போர்ட்டும் லேப்டாப்போட HDMI போர்ட்டும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி ஒயர் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வராது, ஆனால் வந்து HDMI போர்ட்டுங்கிறது பேக் சைடில் இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமுமே பேக் சைடில் போய் அந்த ஒரு ஒயரை லைக் மாட்டுறது கழட்டுறது பண்ண முடியாதுங்கிறனால நான் வந்து ஒரு ஈஸியாக மாட்டுறதுக்கு HDMI எக்ஸ்டெண்டர்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இதை வேணும்னா வாங்கிக்கலாம் உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இந்த ஒரு ஒயர் தான் HDMI கனெக்ட். ஸோ இது வந்து தான் அந்த மானிட்டரோட HDMI போர்ட் கூட கனெக்ட் ஆகுது. ஸோ அடுத்த செட்டப் என்னென்னா, பவர் கேபிள். ஸோ லேப்டாப்போட பவர் கேபிள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது வந்து இன்னொரு ப்ளக்கில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஒரு ஃபஸ்ட்டு நமக்கு, அதாவது ஒரு லேப்டாப்பை CPU மாதிரி யூஸ் பண்ணும் போது இந்த ஒரு கனெக்ஷன் நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபிசிக்கலாக செட்டப் பண்ணி வைக்கிறது. நம்ம அடுத்து நம்ம வந்து எப்படின்னு பார்க்கலாம். அடுத்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் லேப்டாப்லேருந்து சார்ஜர் ஒயரை கழட்டக்கூடாது என்றைக்கும். ஸோ இந்த ஒரு செட்டப்பில் நீங்கள் இருக்கும் போது அதை கழட்டக்கூடாது, ப்ளக் பாயிண்டில் சொருகியே வச்சுருங்க. எப்போவுமே அதை வந்து லைக் இங்கே இருக்க சுவிட்சை மட்டும் ஆப்ரேட் பண்ணுங்கள். இதை நீங்கள் வந்து சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு இங்கே கழட்ட வேண்டாம், நீங்கள் இங்கே மட்டுமே ஆப்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இந்த ஒரு செட்டப் உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தோம். ஸோ லைக் எப்படி அந்த ஒயர் செட்டப், மானிட்டர் கனெக்ஷன், அந்த இதெல்லாம் இருக்கணும்ன்ட்டு. இப்போ நம்ம வந்து செகண்ட் ப்ராசஸ்க்கு போகலாம். ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம வந்து விண்டோஸ் செட்டிங்ஸில் கண்ட்ரோல் பேனல் ஆப்ஷன்ஸை அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல காட்டுறேன், நீங்கள் அதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. கைஸ், இப்போ வந்து நம்ம செகண்ட் ப்ராசஸ் பண்ண போகிறோம், அதாவது விண்டோஸ் செட்டிங்ஸில் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எப்பவும் போல் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் சிஸ்டம் அப்படின்னு இந்த சிஸ்டமில் இந்த ஒரு டேர்மில் இருக்குது, சிஸ்டம் அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு பிராண்டுக்குமே அது இருக்க லொக்கேஷன் கேட்டகிரி வந்து மாறும். ஸோ உங்கள் பிராண்ட் என்னவோ அதை பொறுத்து நீங்கள் வந்து லைக் அது ப்ராப்பராக நேவிகேட் பண்ணுங்கள். ஸோ இந்த சிஸ்டம் அப்படிங்கிற கேட்டகிரியில் பவர் அண்ட் பேட்ரி அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு அதில் லைட் அண்ட் பவர் பட்டன் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இங்கே இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு 2 வெரைட்டியில் அது கேட்டிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ப்ளக்டின், அதாவது அதாவது சார்ஜ் ஆகிட்டு இருக்கும் போது எப்படி இருக்கணும், நார்மலாக பேட்ரி பவரில் ஓடும் போது எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டுத்துக்குமே அந்த க்ளோசிங் த லிட் வில் மேக் மை பிசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயுமே இந்த ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே நீங்கள் போய் இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் டூ நத்திங் அப்படிங்கிறத ரெண்டுத்துலையுமே கொடுத்துருங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கான அடுத்து என்னென்னா, நம்ம இப்போ லேப்டாப்போட அந்த லிட்டை ஓப்பன் பண்ணாலும், லிட்டுங்கிறது அந்த டிஸ்பிளே, ஸோ டிஸ்பிளேவை நம்ம ஓப்பன் பண்ணாலும் இல்லை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சாலுமே நமக்கு இங்கே வந்து மானிட்டரில் ஆஃப் ஆகாது. இல்லைன்னா உங்களுக்கு இங்கே லேப்டாப் இங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இங்கே மானிட்டர்லையுமே அந்த ஒரு லைக் டிஸ்பிளே வராமல் போயிடும். ஸோ இந்த ஒரு செட்டிங்ஸை உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இங்கே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சாலுமே
இங்கே இருக்க டிஸ்பிளே, அதாவது மானிட்டரில் வர டிஸ்பிளே நமக்கு கட் ஆகாது. ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட ப்ராசஸ் 2. ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம ப்ராசஸ் 3. ஸோ ப்ராசஸ் 3ல மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இல்லை, இது கொஞ்சம் நம்ம வந்து ஸ்பீடாக இருக்கணும். அதாவது இப்போ வந்து நம்ம வந்து அந்த லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு செட்டிங்ஸை நீங்கள் லேப்டாப்பில் இருந்து தான் மோஸ்ட்லி ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் லேப்டாப்பே லைக் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது லேப்டாப்பில் இருந்து தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு டெல் பிராண்ட் அப்படிங்கிறதுனால இதுக்கு F2 அப்படிங்கிற கீ ப்ரெஸ் பண்ணணும். அதுவும் எப்போனா நம்ம ஷட் டவுன் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வந்து அதை லேப்டாப்பை ஆன் பண்ணுவோம். அப்போது அந்த பிராண்ட் லோகோ லோட் ஆகும் இல்லையா, ஸோ அப்போவே நம்ம வந்து F2 கண்டினியூஸாக அழுத்தணும். ஸோ இந்த டெல் பிராண்டுக்கு F2ங்கிற கீ, மித்த பிராண்டுக்கு என்னங்கிறத நீங்கள் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் எப்படி நான் செய்யறேங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவாக இருக்க உங்களோட லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிடுங்க. மறுபடியும் நான் வந்து பவர் ஆன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் கைஸ். இந்த ஒரு பட்டனை அழுத்திட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் F2 அழுத்திட்டே இருக்கேன். ஸோ இங்கே கீழே உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் லோடிங் வருது இல்லையா, ஸோ அது வந்துருச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் தான் பயோஸ் செட்டிங்ஸ். ஸோ இப்படி உங்களோட பிராண்ட் என்னவோ அதை பொறுத்து அந்த ஒரு கீயை நீங்கள் வந்து கண்டினியூஸாக அழுத்திட்டே இருந்தீங்கன்னா, அதுவும் அந்த ஒரு டைம்குள்ளே தான். ஸோ அந்த நம்ம பிராண்ட் லோகோ போட்டு அது லோட் ஆகி விண்டோஸ் பேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த ஒரு பட்டன் கண்டினியூஸாக அழுத்தி இங்கே வரணும். ஸோ ஆர்எல்ஸ் நீங்கள் அந்த விண்டோஸ் பேஜுக்கு போயிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பவர் ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இதை ப்ராசஸ் கண்டினியூ பண்ணி அந்த டைமிங்குள்ளே இதை நம்ம ஆக்சஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் இந்த பேஜுக்கு நீங்கள் வர முடியும். ஸோ கைஸ், நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த பயோ செட்டப் வந்தாச்சு. ஸோ இங்கே தான் நம்ம அந்த ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரே ஒரு வேல்யூ தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டெல் பிராண்ட் அப்படிங்கிறதுனால சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த ஒரு ஏசி பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கு கீழே வேக்கான் ஏசி அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இது டெல் பிராண்டுங்கிறதுனால இந்த ஒரு கேட்டகிரிக்குள்ளே இருக்குது. இதே வேறு பிராண்டாக இருந்தால் அது இங்கே இதுக்குள்ளே இருக்க ஏதாவது ஒரு கேட்டகிரிக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக இதில் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்த வேக்கான் ஏசி ஆப்ஷன் எங்கே இருக்குங்கிறத. ஸோ நீங்கள் இதை பார்த்ததுமே இங்கே வந்து பை டிஃபால்ட் ஆஃப் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ஆனுக்கு மாற்றணும். ஸோ இங்கே நீங்கள் ஒரு சேஞ்ச் எது பண்ணாலுமே இந்த இடத்துல சேவ் த சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்துடும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த ஒரு சேஞ்சஸை சேவ் பண்ணிடுங்க. ஸோ இதை நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அதாவது நம்ம வந்து நம்மளோட இன்டென்ஷனே என்னென்னா, பவர் ப்ளக்கில் நம்ம வந்து அந்த சுவிட்சை அழுத்தினதுமே லேப்டாப் ஓப்பன் ஆகாமல் டைரெக்டாக டிஸ்பிளே வந்து மானிட்டருக்கு வரணும்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து லேப்டாப் ஆன் ஆகணும், அதுவும் நம்ம திறக்காமையே ஆன் பண்ணணும், அதுவும் எந்த ஒரு பட்டனும் அழுத்தாமல் பண்ணணும். ஸோ நம்ம அங்கே ஃபஸ்ட்டு பவர் சப்ளை இங்கே ரிசீவ் ஆகுது இல்லையா லேப்டாப்புக்கு, அந்த வர ஃபஸ்ட்டு பவர் சப்ளையை அது வந்து ஒரு ஸ்மார்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்துக்கும். ஸோ ஸ்மார்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக எடுத்துக்கிட்டு ஓகே நம்மளோட ஓனர் நம்மளை வந்து எந்த ஒரு பவர் பட்டனும் அழுத்தாமல் ஆக்டிவேட் ஆக சொல்கிறாரு, அதாவது ஸ்விட்ச் ஆன் ஆக சொல்கிறாரு அப்படின்னு அது புரிஞ்சுக்கிட்டு அது ஸ்விட்ச் ஆன் ஆயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணது வந்து அந்த டூ நத்திங். ஸோ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ரைட்டில் ஒரு இடத்துல வைக்க போகிறோம் சிபியூ மாதிரி அப்படிங்கும் போது நம்ம வந்து லிட்டை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ பண்ணாமையே அது வந்து நமக்கு டைரெக்டாக டிஸ்பிளே வந்து மானிட்டருக்கு வரணும். ஸோ அதனால தான் நம்ம அந்த வேல்யூஸை டூ நத்திங் அப்படின்னு அந்த ப்ராசஸ் 2ல் மாற்றுறோம். ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் அதுக்கானது, இந்த ஒரு சேஞ்சஸ் இதுக்கானது. ஸோ இது வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கு, அது வந்து டைரெக்டாக நம்ம இந்த ஒரு க்ளோஸ் ஓப்பன் அந்த எதுவுமே நமக்கு லைக் மானிட்டருக்கு வர டிஸ்பிளேவை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த 2 ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறது மூலயமா நம்ம இந்த ஒரு செட்டப்பை கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் இருக்குது, அதுக்கு நம்ம மூவ் ஆகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எல்லா ப்ராசஸுமே. ஸோ லைக் மானிட்டருக்கும் லேப்டாப்புக்கும் அந்த HDMI கனெக்ஷன் தரது. ஸோ அது போக லேப்டாப்போட சார்ஜர் அதில் எப்போவுமே அட்டாச்சாக மோஸ்ட்லி வச்சுக்கிறது. வெளியே எங்காவது எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் அதை கழட்டி பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு செட்டப்புக்கு அது நீங்கள் வந்து கழட்டாமல் அதில் வச்சுக்கிறது தான் ஒரு நல்லது. ஏன்னா லைக் நம்ம அங்கே ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணும் போது இங்கே அது கனெக்டில் இருக்கணும். நம்ம வந்து லேப்டாப்பில் அந்த பவர் கேபிள் கனெக்ட் ஆகிருந்தால் தான் ஸோ இந்த ஒரு செட்டப்பே ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ அதோட ப்ராசஸ் 1 முடிஞ்சிச்சு. ப்ராசஸ் 2ல் நம்ம லேப்டாப்பை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி எப்படி வச்சுருந்தாலுமே எனக்கு அந்த டிஸ்பிளே ஆஃப் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராசஸ் 2ல் பண்ணோம்.
ஸோ அது நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருந்தேன், அகைன் ரீகால் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராசஸ் 3 தான் இம்பார்ட்டண்ட். அதில் வந்து அந்த பயோ செட்டப் நீங்கள் வந்து அதில் குயிக்காக இருக்கணும். ஸோ உங்கள் பிராண்டுக்கு ஏற்ற அந்த ஒரு கீ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை வந்து ரொம்ப ஸ்பீடாக அழுத்திட்டே இருக்கணும். அப்போ அந்த பயோ செட்டப் வரும். ஸோ அதில் நம்ம வேக் ஆன் ஏசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணி சேவ் கொடுத்துருவோம். ஸோ அது வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இதோட நம்ம இந்த 3 ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து எப்பவும் போல் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரத்தில் ஐடலாக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் லேப்டாப்புங்கிறனால பேட்ரி வந்து அதாவது இந்த ஒரு ப்ளக், அதாவது லேப்டாப்புக்கு வர அந்த பவர் ப்ளக் வந்து ஆன்லேயே இருக்கணுமா அப்படின்னா இல்லை. ஸோ 100 ஆயிடுச்சு உங்கள் பேட்ரி பர்சன்டேஜ் அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் மறுபடியும் லோ ஆகுதுன்னா மறுபடியும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பட் நீங்கள் வந்து எப்போ ஷட் டவுன் தர போகிறீங்களோ, அதாவது நீங்கள் கண்டினியூஸாக 8 hours கூட இப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்போ நீங்கள் ஷட் டவுன் பண்ண போகிறீங்களோ, அதாவது நம்ம இங்கே டிஸ்பிளே, அதாவது மானிட்டர்லேருந்து இந்த டிஸ்பிளேலேருந்து நம்ம எப்போ ஷட் டவுன் தரப்போகிறோமோ அதுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி அந்த ஒரு பவர் ப்ளக்கை மறுபடியும் ஆன் ஸ்டேட்டஸ்க்கு வச்சுருங்க. அதாவது இந்த ஸ்விட்சை ஆனில் இருக்கணும், அதாவது பவர் சப்ளை லேப்டாப்புக்கு வந்துட்டு இருக்கணும். ஸோ வந்துட்டு இருக்கும் போது தான் நீங்கள் இந்த ஷட் டவுனுங்கிறத கொடுக்கணும். கொடுத்ததும் இங்கே இந்த டிஸ்பிளே ஆஃப் ஆயிரும், சிஸ்டமுமே இங்கே இதுவும் ஆஃப் ஆயிரும். அப்போ நீங்கள் இந்த பவர் ப்ளக்கை ஆஃப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இந்த ஒரு ப்ரொசீஜர் ப்ராப்பராக முடியும். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதை ஆன் பண்ணும் போது மறுபடியும் இது நார்மலாக லைக் இங்கே நம்ம எதுவுமே ஓப்பன் பண்ணாமல் எந்த பட்டனுமே ப்ரெஸ் பண்ணாமல் டைரெக்டாக இங்கேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து லைக் பொறுமையாக பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. நீங்கள் ஷட் டவுன் தர்றதுக்கு முன்னாடி இங்கே இந்த பவர் சப்ளை ஆனில் இருக்கணும். அது ஒன்ஸ் உடனே லாக் ஆன் அல்லது சுவிட்ச் ஆஃப் ஆனதுமே நீங்கள் இங்கே அதுக்கப்புறம் பவர் சப்ளை ஆஃப் பண்ணிடணும், கட்டாயம் பண்ணிடணும். அப்போ தான் அதுக்கு அடுத்த டைம் நீங்கள் மறுபடியும் இங்கே ஆன் பண்ணும் போது மறுபடியும் அது லைக் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இன்பிட்வீன் டைமில் நீங்கள் வந்து சார்ஜ் போடுறீங்கன்னா, அதாவது இங்கே லைக் உங்களுக்கு மானிட்டர் தேவையில்லை, இங்கே நீங்கள் சார்ஜ் போடுறீங்கன்னா நீங்கள் தெரியாதனமாக இங்கே இதை அழுத்திட்டாலுமே இது வந்து பவர் ஆன் ஆகிருந்திருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து இது க்ளோஸ்டு ஸ்டேட்டஸில் இருக்கும் போது நமக்கு அது தெரியாது பவர் ஆனது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வந்து லைக் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்றும் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட் விஷயம் இல்லை. பட் நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு பழகிட்டோம்னா ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம்ல, அந்த மாதிரி இதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இப்போ லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி ஐடியில் வச்சுருக்கோம். ஸோ லேப்டாப் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இது வெறும் டிஸ்பிளே மட்டும்தான் இங்கே காட்டுது. ஸோ நம்ம ஆப்பு ரன் பண்ணுவோம், இன்டர்நெட் கோடிங் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது லேப்டாப் ஓவர் ஹீட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து இது டிஸ்பிளே ஓப்பனில் வச்சுருக்கும் போது கொஞ்சம் வென்டிலேஷன், அந்த கீஸ் இருக்கும் இல்லையா, அந்த கீபோர்ட் கீஸில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும். அது மூலயமா அந்த ஓவர் ஹீட் ஆனாலுமே அந்த ஒரு டெம்பரேச்சர் வெளியே வர ஆரம்பிச்சிடும், அந்த ஒரு சூடு வெளியே போக ஆரம்பிச்சிடும், ஒரு வென்டிலேஷன் அதுக்கு கிடைக்கும். இதே நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது அதுக்கு எந்த ஒரு வென்டிலேஷனுமே இருக்காது. ஸோ அது நம்மளோட லேப்டாப்போட டிஸ்பிளேவை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு சிம்பிள் செட்டப் பண்ணணும். என்னென்னா, ஒரு லேப்டாப் ஸ்டாண்ட் வாங்கி அதை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து இப்படி தான் வச்சுருக்கேன். அதாவது ஒரு கீழே ஒரு கேப் இருக்கும், கொஞ்சம் ஏர் பொசிஷனில் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒரு வென்டிலேஷன் இருக்கும். அப்படி இருக்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு ரிஸ்க் இருக்காது. ஸோ இதை நீங்கள் வந்து கட்டாயம் பண்ணிடுங்க காய்ஸ். இதை நீங்கள் மறந்தீங்கன்னா லேப்டாப்போட அந்த ஓவர் ஹீட் ஆகி அதுக்கு வென்டிலேஷன் இல்லாமல் அது மைட் பி உங்களோட டிஸ்பிளேவும் எஃபெக்ட் ஆகலாம், அந்த ஹீட்டு போய். ஸோ இந்த கீழே வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி பார்த்து அதுக்கு அந்த ஒரு வென்டிலேஷன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அப்புறம் இன்னொரு தேர்ட் விஷயம், இது வந்து லைக் கண்டிப்பாக பாதிக்குமானா இல்லை, ஆனால் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி. அது என்னென்னா, சடனாக உங்கள் வீட்டில் வந்து பவர் சப்ளை கட் ஆகலாம். ஸோ கரண்ட்டு போகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மானிட்டரும் ஆஃப் ஆயிரும். ஏன்னா பவர் சப்ளை இல்லைன்னா இந்த மானிட்டர் ஒர்க் ஆகாது. அப்போ நம்மளோட லேப்டாப்புங்கிறது ஒரு பேட்ரி பேஸ்டு ஒர்க் ஆகிற ஒரு விஷயம். ஸோ அதில் நமக்கு சார்ஜ் இருக்கும், நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளோட இந்த பவர் ப்ளக் வந்து இதில் கனெக்ட் ஆகி ஆன் ஸ்டேட்டஸில் இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ நம்ம வீட்டில எல்லாம் கரண்ட்டு போயிட்டு உடனே வருது அப்படிங்கும் போது கொஞ்சம் அது வந்து லைக் ஹெவி கரண்ட்டாக வரும் அந்த ஒரு ஃபஸ்ட்டு சப்ளை ஆகும் போது. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ், அந்த ஸ்பைக் இருக்கும் போது அது மைட் பி நம்ம லேப்டாப்பை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது லைக் மோஸ்ட்லி நடக்காது அப்படின்னாலுமே நம்ம அந்த ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு எப்போவுமே ரெடியாக வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து அங்கே வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஒன்ஸ் கரண்ட்டு வந்து ஒரு நிமிஷம் உங்கள் வீட்டில் எல்லாம் ஸ்டேபிளாக கரண்ட் சப்ளை வருது அப்படின்னா அதுக்கப்புறம் லைக் நீங்கள் அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு சேஃப்டியும் நீங்கள் லைக் அந்த ஏர் வென்டிலேஷன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் கரண்ட்டு போயிட்டுனா டக்குன்னு ரியாக்ட் பண்ணி அந்த ஒரு ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடுங்க.
கரண்ட் வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஸ்டேபிள் ஆன வரைக்கும் மறுபடியும் அதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து சேஃப்டி டிப்ஸ் கைஸ், நீங்கள் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு அப்டேட்டோட வரேன். அது வரைக்கும் பை கைஸ்.